யார் இந்த கௌரி சங்கர்? இவர் எப்படி ஆட்டோ சங்கர் ஆனார்? இவர் எப்படி அத்தனை கொலைகளை பண்ணார்? ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இவர் எப்படி பணப்பலம் படைத்த ஒரு பெரிய நபர் ஆனார் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோ சங்கர் இவரோட இயற்பெயர் வந்து கௌரி சங்கர். இவர் 1954 21 ஜனவரியில் பிறக்கிறாரு. இவர் காங்கேயநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதில் தான் இவர் பிறக்கிறாரு. அங்கேருந்து இவர் பியூசி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொழப்புக்காக சென்னை வந்து மயிலாப்பூர் வராங்க. மயிலாப்பூரில் இருந்து அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து திருவான்மியூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆரம்ப கட்டத்தில் இவர் செய்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை தான் ஆரம்பத்தில் இவர் பார்த்துட்ருக்காரு. அந்த காலகட்டங்களில் சென்னையில் வந்த வெள்ளத்தினால இவருடைய தொழில் பாதிக்கப்படுது. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் வழக்கமாக வாங்குகிற ஒரு மளிகை கடையில் போய் கடனாக வந்து மளிகை ஜாமான் கேட்குறாரு. அந்த நேரத்தில் ஒன்றை நம்பியெல்லாம் எப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மளிகை கடைக்காரர் வந்து சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதிலிருந்து தான் அந்த கேஸ் ஆரம்பிச்சதுங்கிற மாதிரியும் இருக்குது. கேஸுங்கிறத விட இவரோட குற்ற பின்னணியை ஆரம்பித்த துவக்க புள்ளி அந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரர் வந்து மளிகை கடைக்காரர் வந்து அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் அங்கே வர்றவர்கிட்ட மளிகை கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்கிட்ட மாமூல் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல விட்டு அந்த போலீஸ்காரர் கௌரி சங்கரை பிடிச்சி அடி துவச்சி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்த கௌரி சங்கருக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தன் மனைவிக்கும் தனக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வீட்டில் இருந்து திரும்ப அந்த கடைக்கு போகிறாரு. அந்த மளிகை கடைக்காரரை அடித்து துவச்சி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஜாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப போகிறாரு. இதுதான் இவரோட முதல் குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதிலிருந்து தான் படிப்படியாக அவர் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்காக ஆளாகிறாரு. பெயிண்டிங் வேலை போனதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்ஷா ஒன்று எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரிக்ஷா மூலமாக வருமானம் ஓரளவுக்கு நார்மலாக குடும்பத்தை கொண்டு போகிற அளவுக்கு வருது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆட்டோவுக்கு மாறுறாரு. அந்த ஆட்டோவுக்கு மாறின பிறகு தான் கௌரி சங்கருங்கிற நேம் வந்து ஆட்டோ சங்கர் அப்படின்னு மாறுது. எதனால் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஒழுங்காக தான் இருந்துகிட்ருக்காரு. அப்போவுமே சில பல அடிக்கடி பிரச்சனைகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி போயிட்டுருக்காரு. அப்போது மதுவிலக்கு அமலில் இருந்தனால திருவான்மியூர்லேருந்து சாராயத்தை கடத்தி வேறு இடங்களுக்கு கொண்டு மற்ற கேங்களுக்கு டெலிவரி பண்ணுற வேலையை இவர் ஆட்டோவை வச்சு செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் நல்லா வர ஆரம்பிக்குது. இவரும் நல்லா செழிப்பாகிறாரு. குடிபோதைக்கு அடிமையாகிறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு யோசனை ஒன்று வருது. நம்மளே இதை சொந்தமாக செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே சாராயம் காய்ச்சறதுக்காக ஸ்டெப் எடுத்து தான் காய்ச்சின சாராயத்தை தான் வண்டியில் வச்சு இது பண்ணுறாரு. இவரோட நெட்வொர்க் அப்படியே பெருசாகுது. இவர்கிட்ட ஆள் பலமும் வருது, பணபலமும் வருது. எல்லா ரீதியிலையுமே எல்லாத்துலேயும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா ரீதியிலையுமே பழக்க வழக்கங்கள் பெரிய லெவலில் ஆகி சாராயத்தில் இவருக்குன்னு ஒரு தனி பிளேஸ்னு ஒன்று பிடிச்சிக்கிறாரு. இவரோட வண்டியில் இவரோட சரக்கு போகுது அப்படின்னா அதை யாருமே தடுக்கிறதுக்கான தைரியமும் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை மதுக்களை வந்து கையில் எடுக்கிறாரு. ஏன்னா பேசிக்கலாகவே இவருக்கு வந்து கொஞ்சம் பெண்கள் மேலே அதிக ஈடுபாடு உள்ளவர் அப்படிங்கிறனால அதை கையில் எடுக்கிறாரு. அதுலேயும் தனக்கு ஆப்போசிட்டாக யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்டவர் தான் சங்கர். இவர் அதுலேயும் இவரோட ஆப்போசிட்டை யாரோ பாபுங்கிறவரை வந்து யாரோ கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தும் தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதுலேயும் தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை வச்சுக்கிறாரு. பெரிய பெரிய எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறாருன்னு வைங்களேன். அதில் வந்து அந்த நபர்களுக்கே தெரியாமல் கேமரா மூலமாக ஷூட் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி தன்னோட பலத்தை வந்து அதிகரிச்சுக்கிறாரு. பணபலமும் சரி எல்லா விஷயத்துலேயும் தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு பெண்ணை சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த பெண்ணோட பேர் வந்து லலிதா.
அவங்கள இவருக்கு அறிமுகப்படுத்தினது சுடலை அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவர் மூலமாக அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் காலகட்டங்களுக்கு பிறகு லலிதாவுக்கும் சங்கருக்கும் கொஞ்சம் பிடிக்காம போகுது. அப்புறம் சுடலையோட அவங்க வந்து சங்கர்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சங்கர் கொஞ்ச நாள் தேடுறாரு. ஒரு கட்டத்தில் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்கள பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுற இடத்துல இவர் உள்ளே வந்து கோவத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த கோவத்தை காட்டிக்காமல் அவங்கள கூப்பிட்டு லலிதாவை கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணி அந்த வீட்டுக்கு குடிசை வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிடுறாரு குழி தோண்டி. அப்புறம் சுடலை வந்து கூப்பிடுறாரு பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சுடலையும் கூப்பிட்டு அடிச்சே கொள்றாரு. கொலை பண்ணி சுடலையை எரித்து அப்படியே கொண்டு போய் கடலில் கரைச்சிட்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரவி அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இவங்களுக்கெல்லாம் நண்பர் தான். அவர் வந்து சுடலை என்னாச்சு உங்களை தானே பார்க்க வரான்னு சொல்லியிருந்தான், அவனை அதுக்கப்புறம் ஆளை காணுமே, எங்கே போனான் உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சங்கரை வந்து ரவி வந்து கிண்டுறாரு. அப்போது சங்கருக்கு வந்து இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இவனை விட்டோன்னா இவன் நம்மளை போய் காட்டி கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்காக அவனையும் கொல்றாரு. ரவியையும் கொன்று அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து புதைச்சிட்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு முடிஞ்ச பிறகு வந்து அந்த வீடை வந்து ஒரு வயசான பாட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாடகைக்கு விடுறாரு. வாடகைக்கு விட்டு இவர் தன்னோட ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போயிடுறாரு. அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் இவரோட அந்த பெண்களை வச்சு நடத்துகிற பிஸ்னஸில் வந்து இவர்கிட்ட இல்லாத டைமிங்கில் மற்றவங்கள்ட்ட இருந்தும் வாங்கி அதர் கேங்கிட்ட இருந்தும் பெண்களை இது பண்ணி சப்ளை பண்ணுறாரு. அந்த பணத்தை வாங்குறதுக்காக ஒரு 3 நபர்கள் வந்து சங்கரை தேடி வராங்க. சங்கர் உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க உள்ளே வாங்க, நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம், நான் பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போய் அந்த 3 பேருக்கும் நல்லா குடிக்க வச்சு அவங்கள அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு காலி பண்ணிடுறாரு. காலி பண்ணி அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சம்பத், மோகன் மற்றும் கோவிந்தராஜ், இந்த 3 பேரையும் இது பண்ணிடுறாரு. கொலை பண்ணி அந்த வீட்டில் பின்னாடி புதைச்சிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்பத்தோட மனைவி வந்து ஆல்ரெடி சம்பத் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி நான் சங்கரை போய் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. சம்பத்தோட மனைவி வந்து மயிலாப்பூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது திருவான்மியூரில், இங்கே வந்து எங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸார் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கண் துடைப்புக்காக அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவரோட பவரை வச்சு வெளியே வந்துடுறாருன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் சம்பத்தோட மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன், வச்சேன், அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் உடனே வெளியே வந்துட்டார், இதில் என்ன இருக்குது, இதில் எனக்கு என்ன நியாயமும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது அந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதி பப்ளிஷ் பண்ணிடுறாரு. இது பப்ளிஷ் ஆன பிறகு பெரிய ஒரு சென்சேஷன் ஆகுது. மறுபடியும் இதுக்காக தனிப்படை அமைக்கிறாங்க போலீஸார். தனிப்படை அமைச்சு மறுபடியும் சங்கரையும் அவர் கூட்டாளிகளை அவ்வளோ பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது, ஆமாம் நான் கொன்னேன், இங்கே தான் புதைச்சிருக்கேன், என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயிலை வந்து சங்கர் ஒத்துக்கிறாரு. இவரை வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இவர் ஜெயிலில் இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, 1990களில் ஆகஸ்ட் மாதம் ஒரு தேதியில் ஜெயிலிருந்து இவரும் இவர் கூட்டாளிகளும் தப்பிச்சு போகிறாங்க. போலீஸார் தீவிர தேடுதல்களில் வந்து இவங்க வந்து மறுபடியும் சிக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி இடங்களில் வச்சு போலீஸாரால் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே ரொம்ப பக்காவான பாதுகாப்பு முறையில் வச்சுருக்குறாங்க. விசாரணைகள்லாம் தீவிரமாக நடந்து 1991ஆம் ஆண்டு இவங்களுக்கான தீர்ப்பு வந்து 31 மேல வந்து அளிக்கிறாங்க நீதிபதி. இவருக்கும் இவர் கூட்டாளி சில பேருக்குமான தண்டனைகளை கொடுக்குறாங்க. ஆட்டோ சங்கருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறத அறிவிச்சிடுறாங்க. இது கூட 3 பேருக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த தண்டனையை வந்து பெட்டிஷன் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி தூக்குன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி முந்தின நாள் நைட்டே வந்து இல்லை இந்த தூக்கை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதுகள்லாம் கிடைக்கிது, நியூஸ் வருது, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பண்ணி
அப்படியே ஒரு 2-3 ட்ரிப்பு தள்ளி போகுது. நாட்கள் கடந்தாலும் இந்த தீர்ப்பு மாற்றப்படலை. இறுதியாக ஏப்ரல் மாதம் 1995ஆம் ஆண்டு 27ஆம் தேதி அதிகாலையில் 5 மணிக்கு பிறகு இவருக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க சேலம் ஜெயிலில். சாகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மனுஷன் வந்து தான் பண்ண தவறுக்க வந்து வருத்தப்பட்டு இந்த தண்டனை நான் முழு மனசாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையோடு தான் தூக்கு தண்டனைக்கு போகிறாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு இது எனக்கு கிடைச்ச தண்டனை. ஆனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவர் பண்ண எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு முரட்டு சுபாவம் இருந்ததோ, தன்னோட கடைசி நிமிடங்களில் இவர் மனம் திருந்தி தான் அந்த தண்டனையை முழு மனசாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த சிறைத்துறை அதிகாரிகள் பதிவிட்ட இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.